Hi friends, let's start our first class. Chain stitch இன்னைக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஆரி ஒர்க்குக்கு ப்ளவுஸ் எப்படி மார்க்கிங் பண்ணுறது, அப்புறம் வந்து கிளாத் எப்படி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணது, அப்புறம் ஆரி ஒர்க்குக்கு என்னென்ன பேசிக் மெட்டீரியல் வேணும், அதோட ப்ரைஸ் என்ன, அதோட நேம் என்ன, இது எல்லாமே ப்ரீவியஸ் 3 வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரேம் இந்த மாதிரி கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. நம்ம படிக்கிறப்பவே நேராக இந்த ஸ்ட்ரைட் லைன்லேயே நம்ம ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி படித்தோன்னா நமக்கு ஒர்க்கு வந்து ஈஸியாக வரும். சும்மா ஏனோ தானோன்னு சும்மா போட்டு பார்க்காம இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் அந்த மாதிரி போட்டு பழகிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி நார்மல் சிவிங் த்ரெட் காட்டன் த்ரெட்டுன்னு சொல்லுவோம். இந்த த்ரெட்டில் ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் நல்லா வந்ததுக்கப்புறம் சரி த்ரெட் அப்புறம் சில்க் த்ரெட் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட், ஏன்னா இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும், அப்போ இது சீக்கிரமாக அந்து போகாது. ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம சில்க் த்ரெட் போனோன்னா அது நமக்கு ப்ராக்டிஸ் இல்லைன்னா அது வந்து சீக்கிரம் அத்து போகும். அப்போ நமக்கு வந்து ஒர்க்கு வந்து ப்ராப்பராக வரலங்கிற மைண்ட் செட்டே நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறது இந்த த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டு சரி த்ரெட்டு அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த நீடிலோட இந்த டிப் இது தெரியுதில்ல, இந்த டிப் வந்து உங்களை பார்த்து இருக்கிறது மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த கை வந்து இந்த விரல் வந்து இதோட லாஸ்ட் எண்டர்லேயும் இந்த பெருவிரல் வந்து மேலே இருக்கணும். அப்புறம் இந்த 2 விரலும் இந்த நீடிலோட கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஒர்க் பண்ணுறப்போ வந்து இப்படி சாய்ச்சி வைக்கிறது இப்படி வைக்கிறது அப்படிலாம் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறப்பவே நேராக இந்த மாதிரி நேராக இருக்கிற மாதிரி பார்த்து பண்ணுங்கள். இந்த டிப் வந்து நீங்கள் சுற்றுறப்போ உங்களை பார்த்து இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ த்ரெட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். த்ரெட்டோட எண்டிங்கில் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. த்ரெட்டை இப்படி 2-3 டைம் இப்படி சுற்றிட்டு இது மாதிரி பண்ணிங்கன்னா நாட் விழுந்துடும். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு இந்த ஃபிங்கரில் வந்து இந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதில் வந்து இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு திருப்பியும் ஃபஸ்ட்டு எங்கே பிடிச்சிருந்தோமோ அந்த த்ரெட் கூட இதை இப்படி கனெக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ இப்போ பார்க்குறதுக்கு ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குதுல, இந்த லூப் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் உங்களுக்கு பொறுமையாக புரியணுமேன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஸ்லோவாக சொல்லிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த ரெண்டு விரலையும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு த்ரெட்டு பிடிச்சிருந்தோம், அதுவும் இதை சுற்றி கொண்டு வந்த த்ரெட்டு, அப்படி 2 த்ரெட்டும் இந்த கைக்குள்ளே இருக்கும் இப்போ நமக்கு. அப்புறம் இந்த லூப் மாதிரி ஃபார்ம் ஆனது வந்து இந்த கைக்கு மேலே இருக்கும். இவ்வளோ தான். இப்போ இந்த கையை அப்படி ஃப்ரேமுக்கு கீழே கொண்டு போயிடுங்க. ஃப்ரேம் கீழே காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து போட்டிருக்கோம்ல, அந்த லைனுக்கு நேர் கீழே இந்த ஃபிங்கரை இப்படி கொண்டு போயிடுங்க. இப்போது நீடில் வந்து மேலேருந்து இந்த மாதிரி விடுங்க. விடுறப்போ அந்த கீழே நம்ம ஒரு லூப் மாதிரி வச்சுருந்ததில் நீடில் விடுறப்போ இந்த மாதிரி இந்த லூப் நமக்கு எப்படி கிடைக்கும், அதை திருப்பி எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ பேக் சைடில் பாருங்கள், இந்த இதில் ஒரு கொக்கி மாதிரி இருக்குல்ல, அதில் இப்படி இதை ஒரு சுற்றுங்க. சுற்றிட்டு திருப்பியும் நீடில் மேலே எடுங்க. இப்படி ஒவ்வொரு லூப் பாட்டு நமக்கு கிடைக்கும். திருப்பியும் அகைன் அந்த கொக்கியில் ஒரு சுற்றுங்க. திருப்பி மேலே எடுங்க. திருப்பி அதே மாதிரி சுற்றுங்க. திருப்பி மேலே எடுங்க. சுற்றுங்க. மேலே எடுங்க. சுற்றுங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க.
ஃபஸ்ட்டு நமக்கு போடுறப்பவே ரொம்ப குட்டி ஸ்டிச்சாக ப்ராக்டிஸ் பண்ண வேணாம், இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டிச்சாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குது. இந்த லூப்பில் நம்ம இப்போ இந்த நீடில் கொடுத்துருக்குறோம். நீடில் இப்போ ஸ்ட்ரைட்டாக இது பண்ணுறோம். கீழே நம்ம கையில் கீழே இருக்க த்ரெட் வந்து நம்ம கையில் இருக்குது. அது அந்த கொக்கி மாதிரி இருக்கிறதுல ஒரு சுற்றிட்டு மேலே இழுக்கணும். இப்போ அடுத்து ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். சேம் அதே லூப்பை இதே மாதிரி என்டர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற த்ரெட்டை அதில் சுற்றுங்க, திருப்பி மேலே இழுங்க. இப்படி போட்டால் நமக்கு செயின் ஸ்டிச் கிடச்சிடும். இப்போ பேக் சைட்லேருந்து பார்க்கலாம். இப்போ மேலே அந்த லூப்புக்குள்ளே நமக்கு த்ரெட்டு இருக்குது. நீடில் இப்படி மேலே வந்திருக்கும். இந்த கையில் வந்து நமக்கு இந்த த்ரெட்டு கீழே இருக்க த்ரெட்டு இந்த கையில் இருக்கும். அப்போது இதில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நீடில் வந்து இப்படி கொக்கி மாதிரி இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நீடில் இந்த கொக்கி மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த த்ரெட்டை இப்படி ஒரு சுற்றிட்டு அப்படி இழுத்துற வேண்டியது தான். இழுக்கிறப்போ அந்த லூப் வந்து மேலே போயிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோதான். இப்போ இந்த லூப் வந்து நமக்கு ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி வந்துடும். கீழே இருக்க த்ரெட்டை இப்படி ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து நார்மல் த்ரெட்டில் வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து சரி த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில், அப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லாம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு எட்ஜஸ் வந்து நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கிறது வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டதுமே அடுத்ததுக்கு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு மூவ் ஆகாமல் இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்து செயின் ஸ்டிச்சு, அப்புறம் வந்து அந்த எட்ஜஸ் எல்லாமே நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். ஸோ இப்படி இதை ஃபஸ்ட்டு போட்டு பார்த்ததுக்கப்புறம் நார்மல் த்ரெட்டில் இந்த மாதிரி கூட நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி சரி த்ரெட்டையும் இந்த மாதிரி என் நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் சேம் அதே மாதிரி இந்த கையில் இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த விரலில் இப்படி இதை சுற்றி திருப்பி இந்த கைக்கு இதை கொண்டு வந்துடுங்க. இப்போ இப்படி பண்ணிவிட்டு இதை அப்படி நேராக கிளாத்தோட கீழே கொண்டு போயிடுங்க. அடுத்த லைன் நம்ம செயின் ஸ்டிச் போகிற லைன் இது. இந்த லைனில் இப்படி இதை ஒட்டினாப்பில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ மேலே அந்த லைனுக்கு மேலே நேராக நீடில் கொடுக்குறப்ப அந்த லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்துச்சுல, அந்த லூப்பில் வந்து நம்ம இப்படி இழுக்கிறப்போ மேலே வந்து அந்த சரி த்ரெட் மேலே வந்துடும். இப்போ சேம் அதே மாதிரி அந்த லூப் நமக்கு மேலே வந்துடுச்சு. இதுவும் நம்ம ஃபஸ்ட்டே ரொம்ப குட்டியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேணாம், இந்த அளவுக்கு பெருசாக வச்சுக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற அந்த கையை இந்த மாதிரி சுற்றி இப்படி மேலே எடுங்க. அடுத்த லூப் வரும். இதே மாதிரி ஒவ்வொன்றும் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பெருசாக போட்டு பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் உங்களால் எவ்வளோ ஸ்மாலாக போட்டு எடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு சின்னதாக போட்டு எடுங்க.
ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு உங்களால் எவ்வளோ ஸ்லோவாக பண்ண முடியுதோ த்ரெட்டு அந்து போகாமல் ஸ்லோவாக கொஞ்சம் பெருசாகவே இதே மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஹூக் மாதிரி மேலே நிற்கும். இதை நீடில் இப்போ பிடிச்சிட்டோம். நீடில் இந்த மாதிரி வச்சுட்டு பேக் சைட் பாருங்கள். நிற்கும். இப்போ பேக் சைடில் வந்து நமக்கு கீழே இருக்க கையில் இதை இப்படி ஒரு சுற்றுவோம். சுற்றுறப்போ இந்த கொக்கியில் இந்த த்ரெட்டு மாட்டிக்கும். இப்போ நம்ம இதை இழுக்கிறப்ப கொக்கியில் அந்த த்ரெட்டு மாட்டினதும் இந்த மாதிரி இப்படி மேலே இழுத்துக்கோங்க. லைட்டாக ஒரு சுற்றினா போதும். நான் ஸ்ட்ரைட்டாக ஏன் வைக்கலைன்னா என்னோடய கை வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிச் எந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு மறைக்குங்கிறதுக்காக தான் நான் என் கை இந்த சைடில் வச்சுருக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப நேராக ஸ்ட்ரைட்டாகவே நீடில் இப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒர்க் பண்ணுங்கள். இப்படி ஃபுல்லாக போட்டு முடிச்சுக்கோங்க. அடுத்து எண்டு நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போதைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப எண்டு நாட் போடாமல் இந்த மாதிரி இப்படி விட்டுட்டு கூட அடுத்த ஒர்க்குக்கு போங்க. எண்டு நாட் போட்டு நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நார்மல் த்ரெட்டில் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் வந்து சரி த்ரெட்டில் பண்ணியிருக்கிறோம். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் நார்மல் செயின் ஸ்டிச்சில் எவ்வளோ உங்களுக்கு குட்டியாக போட முடியுதோ அந்த அளவுக்கு குட்டியாக அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்டில் ஒரு இது பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பேக்லாக் கொடுத்துட்டு அப்புறம் செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு கீழே வந்து நம்ம போட்டுக்க முடிச்சு நமக்கு ஃபிட்டாக இல்லாட்டா கூட இந்த லாக் வந்து நமக்கு வந்து தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பு, இந்த மாதிரி ரவுண்டில் இந்த மாதிரி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் குட்டி ஸ்டிச்சாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி எண்ட் நாட் போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.